பூரணியும் பாலச்சந்திரனும் அன்பு மலையை பொழிஞ்சிட்டு இருக்க நேரமாக பார்த்து பைரவி கிட்ட இருந்து கால் வருது. யாரடி பூஜை நேரத்தில் கரடி மாதிரி நுழையிறதுன்னு பாலச்சந்திரன் கத்துறான். கணவன் பிடியிலேருந்து வெளியில் வந்துட்டு பைரவி கிட்ட இருந்து தாங்க ஃபோன் வந்திருக்கு. என்னடி இந்த வேலையில் கால் பண்ணியிருக்க? இந்த நேரத்தில் தொல்லை தந்ததுக்கு என்னை மன்னிச்சிடுறி. வாட்ஸ்அப்பில் அந்த தடியன் வாசு இருக்கான்ல, அவன் என்னை பிடிச்சிருக்கான்னு கேட்குறான். நீ என்ன பதில் சொன்ன? நான் பதில் எதுவும் சொல்லாமல் வெளியில் வந்துட்டேன். நான் இப்போ விரிவாக பேச முடியாது, நாளைக்கு காலையில் எனக்கு கூப்பிடு, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு பூர்ணையும் அவரோட கணவர் பாலச்சந்திரனும் இன்பமாக அந்த இரவை கழிச்சாங்க. அடுத்த நாள் பைரவி ஆஃபீஸ்க்கு போனதும் வேலையாக வாட்ஸ்அப்பை எடுத்து பார்த்துட்ருக்கான். மேனேஜர் வந்ததை கவனிக்காமல் வாட்ஸ்அப்லேயே பார்த்துட்டு இருந்தனால மேனேஜர் வந்து திட்டுறாரு. முதல்ல வேலையை கவனிங்க அப்படின்னு சொல்லி மேனேஜர் கடிந்து கொண்டதை பார்த்துட்டு சரிங்க சார், சாரி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே பைரவி வேலையை தொடர ஆரம்பிக்கிறான். மேனேஜர் வெளியில் போகிற சமயமாக பார்த்து ஒரு 11 மணியாக இருக்கும். அந்த டைமுக்கு இப்போ அவள் வந்து பூரணிக்கு கால் பண்ணுறான். நேற்று என் ஹஸ்பண்டு கொஞ்சம் அப்செட் ஆகிட்டாருடி, சாரி பூரணி, அதனால தான் எங்களால் பேச முடியல அப்படின்னு பூரணி வந்து பைரவி கிட்ட சொல்கிறா. அதுக்கு பைரவி சொல்கிறா, சாரிடி, நானும் தெரியாமல் டைமை கூட யோசிக்காமல் உனக்கு கால் பண்ணிட்டேன். அந்த தடியை என்னை பிடிச்சிருக்கான்னு கேட்டதும் எனக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல, அதனால தான் உனக்கு கால் பண்ணி உன்னை தொந்தரவு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருடி அப்படின்னு சொல்லிட்டு பைரவியும் சொல்கிறா. பரவாயில்லடி, நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன், நீ என்னோட உயிர் தோழி, உனக்காக நான் எதுவும் வேணால் செய்வேன் அப்படின்னு பூரணியும் பதில் சொல்கிறான். பூரணியும் பைரவியும் முதல் வகுப்புலேருந்தே படிச்சிட்ருக்காங்க. 2 பேருமே ரொம்பவே உயிர் தோழிகள். பூரணி அப்படியே பைரவிக்கு ஆப்போசிட், புருஷன் பேச்ச தட்டாத பொறுப்பான பொண்ணு. பூரணி என்ன கஷ்டம் வந்தாலும் சரி பைரவிக்கிட்ட தான் போவா. பைரவிக்கு என்ன ஆலோசனை வேணும்னாலும் பூரணிக்கிட்ட தான் கேட்பா. அவன் லொல்லு தாங்க முடியல. அந்த பொறுக்கிக்கு என்ன பதில் சொல்கிறது என்ன பைரவி கேட்டான். ஆண்கள் எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. அடுத்தவன் பொண்டாட்டிக்கிட்ட போய் என்னை பிடிச்சிருக்கான்னு கேட்குறவன் எப்படி நல்லவனாக இருக்க முடியும்? உங்களிடம் வாட்ஸ்அப்பில் நைட்டு நேரம் சேட் பண்ணாதேன்னு உனக்கு முன்னவே நான் எச்சரித்தேன். சும்மா விளையாட்டுக்கு தான் சேட் பண்ணுறேன், நான் எப்பவும் பொதுவாக தான் பேசுவேன்னு சொன்னேன். அவங்க எப்படி இப்போ அத்துமீறலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பார்த்தியா? சில ஆண்களை தவிர எல்லா ஆண்களும் பெண்கள் கிட்ட வலியத்தான் செய்வாங்க. வாட்ஸ்அப் என்னும் புதைகுளத்தில் நீ விழுந்துட்ட, சிக்கி கொண்ட பைரவி, அதுலேருந்து வெளியில் வந்து தான் ஆகணும், அப்போ தான் உனக்கு நிம்மதி அப்படின்னு பூரணியும் பைரவிக்கு அட்வைஸ் பண்ணுறா. நீ ஒன்று பண்ணு, நீ இனிமேல் அவன்கிட்ட பேசுகிறதே நிறுத்திடு, அந்த ஆணோட நட்பு உனக்கு வேணாம், நீ துண்டிச்சு விட அப்படின்னு சொல்லி பைரவி கிட்ட சொல்கிறான். அப்படியே செய்கிறேன் பூரணி அப்படின்னு பைரவியும் சொல்கிறான். இன்னொரு விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வேணும் அப்படின்னு பூரணிக்கிட்ட சொல்கிறான். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆம்பளை ஃப்ரெண்டு இருக்காங்க. நான் விளையாட்டுத்தனமாக நைட்டு நேரம் தூங்குறதுக்கு முன்னாடி அவருக்கு மெசேஜ் பண்ணுவேன். சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்கன்னு பொதுவாக தான் மெசேஜ் பண்ணுவேன். ஆனால் ஒரு நாள் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போய் நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா என்னோட டாக்டர் வந்து எனக்கு தூக்க மாத்திரை கொடுத்துட்டு தூங்க வச்சிட்டாங்க. நானும் ஃபோனை சைலண்டில் போட்டு தூங்கிட்டேன். ஈவினிங் தான் எடுத்து ஃபோனை பார்த்தேன். ஃபோன் எடுத்து பார்த்ததுனே தான் தெரிஞ்சது அந்த நபர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு 10 மிஸ்டு கால் வந்தது. அப்போ என்னடான்னு சொல்லி நான் வாட்ஸ்அப்பில் போய் பார்க்குறப்ப தான் அதில் ஒரு மெசேஜ் வேறு வந்துடுது. இனிமேல் எனக்கு நீங்கள் கால் பண்ண வேணாம், நானே இனிமேல் உங்களுக்கு கால் பண்ணுறேன். நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் எல்லாம் என் ஒய்ஃப் பார்த்துட்டு என்கிட்ட சண்டை ரொம்ப போட்டாங்க, அதனால் இனிமேல் நம்ம பேசிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் மெசேஜ் பண்ணியிருந்தார். என் வீட்லேயும் என் ஃபோனை யாருமே பார்க்க மாட்டாங்க, அதே மாதிரி தான் அவர் வீட்லேயும் இருப்பாங்கன்னு நினச்சி தப்பு பண்ணிட்டேன் பூரணி அப்படின்னு பைரவி சொல்கிறான். பூரணிக்கு இதை கேட்டவுடனே ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சு. அடி பாவி, இன்னொரு குடும்பத்தில் இப்படி போய் குழப்பத்தை உண்டு பண்ணிட்டியே, வாட்ஸ்அப்பில் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வேணாம், அதுவும் ஆண் நண்பர்கள் வேணான்னு உனக்கு நான் எவ்வளவோ டைம் சொல்லிட்டேன், நீ கேட்கவே இல்லை, நான் சொல்கிறத கொஞ்சம் கூட கண்டுக்கவும் இல்லை, இப்போ பாரு எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறேன்னு. சில பெண்கள் அவங்களோட கணவர் எனக்கு தான் சொந்தம்னு நினைப்பாங்க, அவங்களோட உடமையாக தான் அவங்களும் கருதுவாங்க. நல்ல வேளை அவர் மனைவி உனக்கு ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட சண்டை போடாமல் இருந்தாங்களே, அது வரைக்கும் நல்லதுன்னு நினச்சிக்கோ. இனிமேலே இந்த ஆண் நண்பர்களை வாட்ஸ்அப்பில் வைக்கிறது பெருமை நினச்சிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி பூரணி பைரவியை ரொம்பவே திட்டா. இது வரைக்கும் நடந்ததுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு இனிமேல் ஆண் நண்பர்கள்கிட்டேருந்து பழகிறத கொஞ்சம் தவிர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டா. தப்பு தான் பூரணி, இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி ஃபோனை வச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங் ஃபுல்லாக ஆஃபீஸில் இருக்க எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு 9 மணிக்கு மேலே வீட்டுக்கு போகிறாள்.
வீட்டுக்கு போனதும் வழக்கம் போல் சாப்பிட்டு வாசுவுக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுறா. வாசு ரொம்பவே சந்தோஷமாகி ஐஸ்கிரீம் பார்த்த குழந்த மாதிரி துள்ளி குதிச்சுட்டு பைரவிக்கிட்ட இருந்த வர காலை அட்டன் பண்ணுறான். ஹலோ, எப்படி இருக்கீங்க அப்படின்னு பைரவி கேட்குறா. அதுக்கு வாசுவும் நான் நல்லா இருக்கேன், ஏன் நேற்றுலேருந்து நீங்கள் என்கிட்ட பேசவே இல்லை, என்னை பிடிச்சிருக்கான்னு நான் கேட்ட கேள்விக்கு பதில் கூட சொல்லலையே அப்படின்னு வாசு கேட்குறான். அதுக்கு பைரவி எனக்கு எல்லாரையுமே பிடிக்கும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும்னு குறும்புடன் சொல்கிறான். உடனே அவனுடைய வாட்ஸ்அப்பை விட்டு வெளியே வந்துடுறான். வாசு அவன் கொடுத்த பதிலில் ரொம்பவே மகிழ்ச்சியாகி பைரவி தன்னை வெறுக்கலை அப்படிங்கிறத நினச்சிட்டு இன்னமும் அவன் நம்ம கூட ஃப்ரெண்டாக தான் இருக்கா அப்படிங்கிற சந்தோஷத்தோட குதூகலமாக வாசு வாட்ஸ்அப்பில் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் பைரவி மறுபடியும் வேறு ஆண்கிட்ட சேட்டிங் செய்ய போயிட்டான். அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக பைரவியோட மெசேஜுக்காக வாசு ரொம்ப நேரமாக காத்திருந்து அவள் வராதனால ஏமாத்தத்தோட படுத்து தூங்கிடுறான்.